அடிக்குது வெயிலு. அட அது சரி அது சரி, குடிக்கணும் ஜூஸு. அட இது சரி இது சரி, வேணாமே ஜூஸ் தான், சாப்பிடலாமே பூசணி தர்பூசணி தர்பூசணி. அடிக்கிற வெயிலுக்கு அட தர்பூசணி சாப்பிடுங்க. பாட ஒவ்வொரு பழமா கொண்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள குறுக்கே ஒடிஞ்சிரும் போல இருக்குதே. நான் வெயிட்டு. ஸோ அப்பா அப்பா, ஒரு தோட்டத்தில் போய் மனுஷன் தர்பூசணியை களவான்ட்டு வர்றதுக்குள்ள என்ன பாடுபட வேண்டியது இருக்கு. இன்னையோட சரி, ஏதாவது பொருளை களவாங்க போனோம்னா முதல்ல ஒரு குட்டியான வண்டியை களவாண்டுக்கணும். வண்டியை களவாண்டுட்டு தான் பொருளே களவாங்கணும். அப்பதான் வண்டியில வச்சு களவாண்ட பொருளை ஈஸியா எடுத்துட்டு வர முடியும். இன்னா வெயிட்டு. இந்நேரம் பார்த்து வீதியில யாரையும் காணுமே. விறுவிறுன்னு பழத்தை வித்துட்டு காசு எடுத்துட்டு போலான்னு பார்த்தா ஒரு கஞ்ச பிசினாரிய கூட காணுமே. வெயிலினா வெயிலு, இது மண்டே பழக்கம் வெயிலு. வெயிலு ஏ வெயிலு ஏ வெயிலு வெயிலு வெயிலு. வெக்கையினா வெக்க, இது வீட்டை கொளுத்துற வெக்க. வெக்க வெக்க அட வெக்க வெக்க வெக்க. வாடி முக்காடு, வா வா, அடிக்கிற வெயிலுக்கும் வெக்கைக்கும் தர்பூசணி வாங்கி சாப்பிடுடி. சும்மா தலன்னு இருப்ப. அதெல்லாம் நம்ப முடியாதுடி. தர்பூசணி சாப்பிட்டா நான் எப்படி பிரிஸ்கா இருப்பேன் நம்புறது? என்னடி இப்படி சொல்லிப்புட்ட? பின்ன என்னடி, இதோ தர்பூசணி மலை மாதிரி குமிச்சு போட்டிருக்க. நீ ஏன் டயர்டா இருக்க? ஒரு பீஸ் தர்பூசணியை வாங்கி நான் பிரிஸ்காக முடியும்? அதுவாட்டி, ஒவ்வொரு தர்பூசணியா இங்க கொண்டு வந்து சேர்த்தல, அது வெயிட். அதனாலதான் டயர்ட் ஆயிட்டேன். அப்ப விக்கிறதுக்கு தான் வச்சிருக்கேன், நீ சாப்பிடலையா? ஆமால, இவ்வளவு நேரம் தண்ணி தாகத்துல தவிச்சு போயிருந்தேன். ஆனா ஒரு தர்பூசணி பழத்தை சாப்பிடணும்னு எனக்கு தோணவே இல்லையேட்டி. மூளை இருந்தா பத்தாது, அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க? ஆமாட்டி, இவ்வளவு நேரம் ஒவ்வொரு தண்ணி பழத்தையா தலையில வச்சு சமந்துட்டு வந்தவா, அதுக்குள்ள தண்ணி இருக்குன்னு தெரியாம டயர்ட் ஆயிட்டேனே. பரவாயில்லட்டி, இதோ வெட்டி வச்ச தர்பூசணியை சாப்பிட்டு என்ன நானே உற்சாகப்படுத்த போறேன். நாங்கெல்லாம் வீதியில உட்கார்ந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட வெயில் அடிக்குதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ள இருந்தே பேசுறியே. அடிக்கிற மத்தியால வெயிலுக்கு என்னட்டி வெளியில வந்து நிக்கிற? கருத்துருவ இப்படி கருத்துலாம் வந்திருக்கியடி. அது வந்து நீலமரி என்ன பண்றது? என் புருஷனை ஒரு தர்பூசணி பழம் வாங்கிட்டு வான்னு சொன்னா இதோ வாரேன்ட்டு போனவன் எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டான். அதான் அடிக்கிற வெயிலுக்கு வீட்டுக்குள்ள கூட இருக்க முடியல. அதான் ஒரு தண்ணி பழத்தை வாங்கி சாப்பிட்டு போலான்ட்டு தர்பூசணியை வாங்க வந்துட்டேன். பரவாயில்லையேடி சின்ன பொண்ணு, அவசரமா ஒரு தர்பூசணி பழம் கொடு. பரவாயில்லட்டி, எல்லாரும் ஒரு பழுத்த பழம் கொடுன்னு சொல்லுவாங்க, நீ தாண்டி அவசர பழம் கொடுன்னு கேட்டிருக்க. என்னடி பண்றது, வெயில் அப்படி அடிக்குது, வேகமா வீட்டுக்கு போயிடலாம்ல. அதான். ஆமா, பழம் எல்லாம் நல்லா செகப்பா இருக்கே, எப்படிடி இப்படி? எங்க எல்லாரும் பழம் ருசியா இருக்குன்னா கேக்குறீங்க, செகப்பா இருக்கான்னு தான் பாக்குறீங்க. அதான் வர்ற வழியிலே கொஞ்சம் குங்குமப்பொடியை வாங்கிட்டு வந்து வெட்டின பழத்துல நல்லா தேய்ச்சி விட்டேன், சுத்த செகப்பா இருக்கட்டும்ட்டு. ஒரு பழத்தை பார்த்து மற்ற பழமும் அப்படிதான் இருக்கும்னு நம்பி எல்லா முட்டாளுங்களும் வாங்கிட்டு போயிடுவாங்கல்ல, அந்த ஐடியா தான். இது கரிசக்காட்டு பழண்டி, அப்படித்தான் இருக்கும். என்னது கரிசக்காட்டு? கடலை தான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னடி கரிசக்காட்டு பழம்ன்ற? கடலை என்ன கடலை, இது கரிசக்காட்டு கடலை. பழம் என்ன பழம், இது தர்பூசணி பழம். பழம் விளைஞ்சதெல்லாம் தூத்துக்குடி தான், நான் இப்ப விக்கிறது இங்கதான் நடி. ஒரு பழம் வாங்கினா அரைப்பழம் இலவசம், ஒரு பழம் வாங்கினா அரைப்பழம் இலவசம். பழம் என்ன பழம், இது தர்பூசணி பழம். பழம் என்ன பழம், இது வாட்டர் மெலன் பழம். எல்லாரும் ஓடியாங்க சின்ன பொண்ணு தர்பூசணி விக்கிறதுல ஆஃபர் போட்டிருக்கா. அடியே நீலாம்பரி, அடிக்கிற வெயிலுக்கு நான் வீட்டை விட்டு வெளியில வந்தது நல்லதா போச்சு. ஆமாட்டி, இந்த ஆஃபர்ல நாமளும் அள்ளிக்கிட வேண்டியதா. ஒரு பழம் வாங்கினா அரைப்பழம் இலவசம், ஒரு பழம் வாங்கினா அரைப்பழம் இலவசம். எம்மா பெரிய மனசு உனக்குடி, பரவாயில்லையே. ஆமா, ஒரு கிலோ பழம் எம்பிட்டு? ஒரு பழத்தோட விலை 100 ரூபாய், அரை பழத்தோட விலை 50 ரூபா. ரெண்டையும் சேர்த்து ஒரு பழத்துக்கு 150 ரூபான்னு சொல்லிட்டு இந்த அரை பழத்தை ஃப்ரீன்னு சொல்லிடுவோம். எப்படி பார்த்தாலும் நமக்கு லாபம் தானே. அடியே, ஆஃபர் போட்டது உண்மைதானா? ஆமாண்டி நாலுமுடி, அட்டகாசமான ஆஃபர், அமோகமான ஆஃபர், பங்குனி வெயிலுக்கு பக்குவமான ஆஃபர். ஆனா இன்னும் பங்குனி மாசம் பறக்கவே இல்லையே, பின்ன எப்படி பங்குனி வெயில்னு சொல்லுவ? இப்போ உனக்கு ஆஃபர் போடுறது முக்கியமா இல்ல மாசம் முக்கியமா? நான் ஒரு தமிழ் தாத்தாவின் பேத்தி,
தமிழ் மாசத்தை மாத்தி சொன்னா கடுப்பாயிருவேன் பாத்துக்க. சின்ன பொண்ணு ஒண்ணு வாங்கினா அரை இலவசமாமே. அது இருக்கட்டும்க்கா, அது ஒரு பக்கம் ஓரமா கிடக்கட்டு கழுத. இப்ப பாத்தீங்கன்னா மாசி மாசத்துல இவ பங்குனின்னு சொல்றா, அதை எப்படிக்கா விட முடியும்? அடியே, அவ அரை பழத்தை ஓசியில தரும்போது மாசி மாத்த ஏசி அடிக்குதுன்னு சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே போக வேண்டியதானடி. ஏன்டி இப்படி உசுர் எடுக்கிற? முடியாதக்கா, முடியாது. மாசி மாசம்னு சொன்னாதான் விடுவேன். அடி நீலமண்ட நீலாம்பரி, இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? இது பங்குனி கிடையாது, மாசி அப்படித்தானே? அதான் முட்டி, நீ பங்குனி மாசம் பக்குவமான ஆஃபர் நீயே. இப்ப மாசத்தை மாத்தி ஆஃபரையும் மாத்திருவான். மாசி மாசம் மகத்துவமான ஆஃபர். எப்படி எப்படி அடடே, ஆஃபர் அட்டகாசமா மாத்திரியேடி. என்ன பண்றது, அடிக்கிற வெயில்ல மூளை உருகி ஊத்திக்கிட்டு இருக்கு. அதான் வாயில வார்த்தைகளும் சும்மா பளபளன்னு வந்துகிட்டே இருக்கு. சின்ன பொண்ணு, வேற என்ன ஆஃபர் இருக்கு? ஒரு தர்பூசணி பழம் வாங்கினா அரை தர்பூசணி இலவசம். வேற ஏதாவது ஆஃபர் இருக்கா? ஐயோ, இந்த ஆஃபர் பத்தலையாட்டி? சரி சொல்றேன் கேட்டுக்க. நீ இவ்வளவு ஆசையா சொல்றதுனால அடுத்து ஒரு ஆஃபரும் இருக்கு. என்னடி சொல்ற? ஆசையா கேட்டதுனால அடுத்து ஒரு ஆஃபர்? அப்படி என்னடி ஆஃபர்? இதோ பாத்தீங்களா தர்பூசணி பழம், இது ஃபுல்லா தோல் இருக்குல்ல. ஆனா இதை கட் பண்ணி பாத்தீங்கன்னா உள்ள சிகப்பா இருக்கிறது மட்டும் இல்லாம இது ஃபுல்லா கருப்பு கலர்ல இந்த மாதிரி கொட்டையும் இருக்கு. எப்படி எப்படி இந்த தர்பூசணி கொட்டையை வீட்டுல முளைக்க போட்டீங்கன்னா அது முளைச்சு வரும். அப்போ உங்களுக்கு ஒரு தர்பூசணி செடி இலவசம். அதானே? அடப்பாவி, வேற ஏதோ ஆஃபர் கொடுக்க போறேன்னா தர்பூசணிக்குள்ள கொட்டை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. பின்ன கொட்டை இல்லாமலா இருக்கும்? ஏக்கா, ஒரு பழத்தை நம்ம பழமா பார்க்க கூடாது, அதுக்குள்ள இருக்க விதைகளை எடுத்து முளைக்க வச்சா ஒரு தோட்டம் ஃபுல்லா நட்டு வைக்கலாம்க்கா. ஒரு பழம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா ஒரு தோட்டமே இலவசம். அப்படி நினைச்சு பாருங்கக்கா, நினைச்சு பாருங்க. என்ன மதி நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? அதானடி, நான் வேற ஏதாவது ஆஃபர் கொடுப்பான்னு பார்த்தா இவ உள்ள கொட்டை இருக்கு, கொட்டை எடுத்த பழமா எடுக்காத பழமான்னு கேட்டுக்கிட்டு இருக்காளே. ஏக்கா, அடிக்கிற வெயிலுக்கு வெளியில வந்ததுக்கு தர்பூசணி கிடைக்கிறதே பெரிய விஷயம். அது சிகப்பா வேற இருக்கு, இதுல ஆஃபர் வேற கொடுத்துருக்கா. ஏன்க்கா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? கிடைக்க ஆஃபர் யூஸ் பண்ணுங்கக்கா. ஒரு பழம் வாங்கினா அரைப்பழம் ஃப்ரீன்னு சொல்லியாச்சு. விட்டா தர்பூசணி ஃபுல்லாவே தான் ஃப்ரீயா கொடுத்தாலும் இவளுகளுக்கு பத்தாது போல. இவளுகளும் இவளுக மூஞ்சிகளும். எனக்கு என்னப்போ இவளுக எல்லாரும் ஆஃபர்ல தான் பிறந்திருப்பாளுகன்னு நினைக்கிறேன். ஆம்பளை பிள்ளை பொத்தா பொம்பளை பிள்ளை இலவசம்னு சொல்லிட்டு இவங்க அம்மா இவங்கள பெத்து போட்டுருப்பாளா இருக்கும். அதான் இவளுக வந்து எப்பா பாரு ஆபரு இலவசம்னு நம்ம உசுர் எடுக்கிறாளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. பிரியங்கா, அபிராமி, பொன்மலர், மகிஷாலினி, மதுரை, ஹிரியா, மாரியம்மாள், முருகன், விஸ்வன், நிதிஷா, செல்வம், தமிழ் செல்வம், சத்யா, முருகன், பொன்மலர், ஸ்ரீமதி, சந்தனகுமார். ஃப்ரெண்ட்ஸ், இத மாதிரி நிறைய பேர் நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு எல்லாரும் வாட்டர் மெலன் வாங்கி சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா உடம்புக்கு நீர் ஏற்றமாவும் இருக்கும். சூட்டால வரக்கூடிய பிரச்சனைங்க எல்லாம் உடம்புக்கு குறைஞ்சிரும். முக்கியமா குழந்தைங்களுக்கு வாட்டர் மெலன் கொடுங்க, அது அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. யாருக்கெல்லாம் வாட்டர் மெலன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.